இன்றைய வேத வசனம் சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். விளக்கம்: இந்த சங்கீதமானது தாவீது ராஜா பெரும் துன்பங்களையும் சத்துருக்களால் நெருக்கங்களையும் சந்தித்த வேளையில் எழுதப்பட்டதாகும். குறிப்பாக சவுல் ராஜாவினால் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் தாவீது தன் முழு நம்பிக்கையையும் கர்த்தர் மீது வைத்து இந்த சங்கீதத்தை எழுதியுள்ளார். இந்த வசனம் சங்கீதத்தின் முடிவில் ஒரு நம்பிக்கையூட்டும் மற்றும் உற்சாகமூட்டும் செய்தியாக அமைந்துள்ளது. பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்த தாவீது கர்த்தர் தன்னை எப்படி பாதுகாத்தார் என்பதை விவரித்து, அதே அனுபவத்தின் அடிப்படையில் நாமும் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, இதன் பொருள் தங்கள் தேவைகளுக்கும் பிரச்சனைகளின் தீர்விற்கும் கர்த்தரையே நம்பி அவருடைய சரியான நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருக்கும் மக்கள் என்பதாகும். நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். பிரச்சனைகள் மற்றும் சோதனைகளின் மத்தியில் மனம் தளர்ந்து போகாமல் தைரியமாக இருங்கள் என்று இந்த வசனம் அறிவுறுத்துகிறது. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நமது உள்ளான மனிதனை, அதாவது இருதயத்தை பலப்படுத்துவார். இதன் விளைவாக புற சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும் அவற்றை எதிர்கொள்ளும் தைரியமும் மன உறுதியும் நமக்கு கிடைக்கும். சுருக்கமாக இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் நாம் கர்த்தரை முழுமையாக நம்பி அவருக்காக காத்திருக்கும் போது அவர் நமக்கு தேவையான மனபலத்தையும் தைரியத்தையும் தந்து நம்மை வழிநடத்துவார் என்பதாகும். இது தாவீதின் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பிறந்து விசுவாசிகளுக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு வாக்குத்தத்தமாக விளங்குகிறது. இந்த வசனத்தை கேட்ட கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.